இப்போ நாங்க செய்ய போறது வந்து கச்சி பிரியாணி. இதுல வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து மேரினேஷன், அதுக்கப்புறம் இந்த பீஃபை வந்து குக் பண்ணணும், அதுக்கப்புறம் ரைஸை குக் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் வந்து கச்சி பிரியாணிக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். இது வந்து மேரினேஷனுக்கு. ஸோ பீஃப் வந்து நான் 750 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். அதை வந்து பீசஸாக கட் பண்ணிக்கொள்ள வேணும். வேறையா கர்ட் வந்து 2.5 கப், தயிர் வந்து 2.5 கப், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 4 டீஸ்பூன், மேஸ் வந்து 1, சாதிக்காப்பூ வந்து 1, க்ளவ்ஸ் வந்து 3, கராம்பு வந்து 3, காடமம் 3, ஏலக்காய் 3 தேவை. இதுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன், கொச்சிக்கத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், கரிஞ்சீரகம் வந்து உங்களுக்கு அதை உங்களோட பிளெண்டரில் போட்டு அரைச்சி கொள்ளும் பவுடராக அதில் வந்து 1 டீஸ்பூன் எடுங்க. மிளகுத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், மற்றது வந்து உப்பு. ஸோ உங்களோட பீஃப் குவான்டிட்டி வந்து கூடிச்சின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஸ்பைசஸோட குவான்டிட்டிஸையும் கூடிடும். உங்களுக்கு நிறைய உரப்பு வேணும்னா இதை வந்து கூட்டி குறைச்சி கொள்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கட்டாயம் ஆட் பண்ணினா தான் இந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அந்த பீஃபில் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ண வேணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் இல்லாட்டி 4 ஹவர்ஸ்க்கு மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க வேணும். இது வந்து மேரினேட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நாங்கள் இதை வந்து செய்கிறத பார்ப்போம். இப்போ வந்து இதில் நாங்கள் மேரினேஷனை செய்ய போகிறோம். ஸோ நான் வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்க போட்டு வச்சுக்கிறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக், சாதிக்காப்பூ, கராம்பு, ஏலக்காய் எல்லாம் நான் வேறு எடுத்து வச்சுக்கிறேன். தயிர் இருக்குது, உப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே நாங்கள் ஒன்றுக்க போட்டு இதை வந்து மேரினேட் பண்ணி ஓவர் நைட் இல்லாட்டி எப்போ நைட்டுக்கு செஞ்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டே குக் பண்ணுறதுக்கு எடுத்தாலும் தான், அப்படி இல்லாட்டி 4 ஹவர்ஸ் வந்து நாங்கள் இதை மேரினேட் பண்ணி கட்டாயம் வைக்க வேணும். ஸோ இப்போ நான் மேரினேஷனை வந்து செய்ய போகிறேன். நாங்கள் வந்து இப்போ மேரினேஷனை செஞ்சாச்சு. ஸோ இதை வந்து நான் 4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இதை 4 ஹவர்ஸ் இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி ஓவர் நைட் வைக்கணும். ஆஃப்டர் 4 ஹவர்ஸ் நான் காட்டுறேன் நம்மளுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லி. நாங்கள் இப்போ 125 கிராம்ஸும் பொட்டேட்டோஸ் நான் வந்து மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் 5 பீல் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். வேறு எங்களுக்கு வந்து 3 க்ரீன் சில்லிஸ் தேவை. அண்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் இப்போ குக் பண்ண பார்க்கக்குள்ள உங்களுக்கு அடிஷ்னலாக சால்ட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கொள்ள ஏடும். நான் இப்போ இந்த பீஃப் மேரினேஷனை வந்து ப்ரெஷர் குக்கருக்கு போட்டிருக்கிறேன். ஸோ இதோடு நான் வந்து எடுத்து வச்சிருக்கிற கீ, மற்றது வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற க்ரீன் சில்லிஸ் அண்ட் பொட்டேட்டோ க்யூப்ஸ் இதுவரை நான் இதில் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ தேவையான அளவு வந்து சால்ட்டும் எங்களுக்கு இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ள ஏடும். ஸோ இப்போ நாங்கள் இதை வந்து ஒரு குயிக் மிக்ஸ் வந்து கொடுக்க வேணும். ஸோ இது எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிறதுக்கு மாதிரி பொட்டேட்டோ எல்லாம் ஸோ ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துட்டோம். இப்போ இந்த பீஃபை வந்து மேரினேட் பண்ணிக்கிற அதே பவுலுக்கு வந்து நான் தண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்த தண்ணியை தான் நான் இப்போ இதுக்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ இந்த தண்ணியை வந்து நாங்கள் ஊற்ற போகக்குள்ள இந்த மேரினேஷன் வந்து கம்ப்ளீட்டாக மூடிப்படுற அளவுக்கு தான் நாங்கள் தண்ணியை வந்து ஊற்ற வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி கூட குறைவாண்டி இல்லை. ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு மாதிரி தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு இந்த பீஃபை வந்து குக் பண்ணிக்கொள்ள. ஸோ இப்போ நான் வந்து இதை குக் பண்ண போகிறேன். ஸோ சரியாக 6 விசில்ஸ் அடிக்க போகக்குள்ள 6வது விசில் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே வந்து 2 லார்ஜ் ஆனியன்ஸை எடுத்து சாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது ஏர் ஃப்ரையர். உங்களுக்கு இதை வந்து ஆயிலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆயிலில் வந்து இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கொள்ளவும் ஏறும். இப்போ நாங்கள் வந்து பிரியாணி ரைஸ் குக் பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்து பே லீவ்ஸ் இல்லாட்டி பிரியாணி லீவ்ஸ் 2 எடுக்கலும். அண்ட் 3 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கிறேன், 3 கராம்பு எடுத்து வச்சுக்கிறேன், சூப் க்யூப் ஒன்று, பெரிய சூப் க்யூப் ஒன்று வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ சின்ன சூப் க்யூப் எடுத்துன்னு சொன்னால் ஒரு 1.5 சூப் க்யூப் வந்து உங்களுக்கு எடுக்கலும். இது எல்லாத்தையும் இந்த ரைஸில் நாங்கள் போட்டுட்டு சால்ட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இதை நாங்கள் 75% குக் ஆகிறதுக்கு மாதிரி தான் குக் பண்ண வேணும். ஸோ உங்களுக்கு பாஸ்மதி வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஊற போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி எடுத்து இதை வந்து இது பண்ணவும் மேலும். இப்போ நான் இன்றைக்கு எடுத்துக்கிறது வந்து கீரி சம்பா. இப்போ இதை நான் குக் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு.
இப்போ நாங்கள் ரைஸை குக் பண்ணிட்டோம். ஸோ நான் ரைஸை வந்து ஓரமாக்கிட்டு அதே ரைஸ் குக்கருக்கு வந்து நான் இந்த குக் பண்ணியிருந்த பீஃபை வந்து நான் இறக்கிக்கிறேன். ஸோ இந்த பீஃப் வந்து குக் பண்ணினோன்னு சொன்னால் 6 விசிலுக்கு பிறகு நீங்கள் இறக்க போகல. நீங்கள் போட்டிருந்த அந்த தண்ணி அளவு, நீங்கள் ஊற்றிருந்த தண்ணி அளவுக்கும் விட கொஞ்சம் குறைவாக தண்ணி வந்து வத்திரிக்கும். மிச்சமாக அப்படி வத்திரிக்காது. ஸோ ஒரு அளவுக்கு தான் அது வத்திரிக்கும். ஸோ அந்த பீஃபை வந்து நான் அப்படி இந்த ரைஸ் குக்கருக்கு மாற்றிருக்கிறேன். ஸோ எனக்கு இன்றைக்கி கொத்தமல்லி இலை கிடைக்கல. ஸோ நான் வந்து மிஞ்சி இலையை தான் சாப் பண்ணி வச்சு அதே ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக நான் இதை பீஃப்க்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்கிறேன். அதோடையே நான் இதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற அனியன்ஸையும் அதுக்கு மேலே நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்கிறேன், தூவிக்கொள்கிறேன் நல்லா. இப்போ நாங்கள் இந்த குக் பண்ணியிருக்கிற ரைஸை வந்து இதுக்கு மேலே நாங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் போட்டுக்கொள்ள வேணும். இப்போ இந்த ரைஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக போட்டாச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் ரோஸ் வாட்டரும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கொள்கிறேன். அண்ட் வந்து yellow ஃபுட் கலரிங். ஸோ yellow ஃபுட் கலரிங் ஒரு 5-6 ட்ராப்ஸ் மாதிரி உங்களுக்கு இதை போட்டுக்கொள்ளிடும். ஸோ இப்போ இதெல்லாம் போட்ட போகிறோம். நீங்கள் வந்து ரைஸ் குக்கரை மூடி நீங்கள் இதை வந்து திங்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு 10 மினிட்ஸ்க்கு முந்தி உங்களுக்கு ஸ்விட்சையும் நீங்கள் ஆஃப் பண்ணி தான் வைக்க வேணும். இதை நீங்கள் குக்கரில் வைக்கக்கூட. ஸோ திங்கிறதுக்கு ஒரு 10-20 மினிட்ஸ்க்கு முந்தி நீங்கள் வந்து ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த கிளிப் ஒன்று மாதிரிக்கு தானே குக்கரில் குக் வார்முக்கு போடுறது. ஸோ இதில் வந்து நீங்கள் அதை பணிச்சிட்டு குக்குக்கு போட்டிங்கன்னா ஓகே. ஸோ அது ஒரு முறை பம்ப் ஆகிடுச்சின்னு சொன்னால் இந்த பிரியாணி வந்து ரெடி. அவ்வளோதான். ஸோ ஒரு முறை பம்ப் ஆகினதுக்கு போகிறோம் நீங்கள் திருப்பி அதை பணிச்சு அந்த திருப்பியும் குக்குக்கு நீங்கள் போடுறது இல்லை, குக் மோடுக்கு. ஸோ ஒரு முறை அது வந்து மேலே வார்முக்கு பம்ப் ஆகி வந்துடுச்சின்னு சொன்னால் இந்த பிரியாணி ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு மிக்ஸ் ஒன்றை கொடுத்துட்டு சர்வ் பண்ண தான் நீக்கி சுட உங்களுக்கு ரைட்டா, சில்லி சிக்கன் இது மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷோடு உங்களுக்கு வந்து இந்த பிரியாணியை வந்து சர்வ் பண்ண இயலும்.